ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் போய் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, என் நாத்தனாருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. அதுக்காண்டி வந்தோம். நேற்று மதியானம் வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி குழந்த வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு. ஹாஸ்பிட்டல் போகிறோம், வரீங்களான்னு கேட்டாங்க. நானும் அப்பான்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஆதார் கார்டு போடுறதுக்காண்டி கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். கொஞ்சம் வேலையாக வந்து ரொம்ப தூரம் போயிட்டோம். அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டோம். இங்கே கொண்டு வந்தது வந்து பீகாரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பீகாரில் வந்து இது வந்து பார்சு ஹாஸ்பிட்டல் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை, அவங்க பீகார் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியலை, சரியான விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா இவளுக்கு வந்து புதன்கிழமையே வந்து பனிப்படம் உடஞ்சிருக்கு. இதை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியும் வந்து அவங்க வீட்டில் யாரும் சரியாக இது பண்ணலை. இல்லை அப்படி தான், இப்போ அப்படி தான் இருக்கும். ஏன்னா டைம் வந்து அப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் தனியெல்லாம் போகும்னு சொல்லிட்டு அவளை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவளை அந்தளவுக்கு யாரும் இது பண்ணி சொல்லலை. ஹாஸ்பிட்டல் போகணும்னு யாரும் சொல்லலை. நல்லா அப்படியே விட்டுட்டாச்சு. எங்களுக்கும் ஃபோன் பண்ணி அதை சொல்லலை. அவங்களுக்குள்ளே பேசி 3 நாளாக வச்சுருந்துருக்காங்க தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பார்க்குற டாக்டர், ஸ்கேன் பண்ண டாக்டர் அவங்களெல்லாம் விட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாமல், அதாவது விவரம் தெரியாமல், விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி பார்த்தோன்னே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போது வந்தோடனே நார்மல் டெலிவரி ஆகுறது தான். அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பீகாரை பொறுத்த வரைக்குமே காசு இருந்தால் தான் எல்லாமே. காசுக்காக தான் நார்மல் டெலிவரி ஆகுற மாதிரி இருந்தால், நிலமையாக இருந்தால் கூட இவங்க வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இங்கே பீகார் தமிழ்நாடு மாதிரி இல்லை. நார்மல் டெலிவரி ஆக வேண்டியது கரெக்டாக 6:40 நேற்று சாயந்தரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பீகாரோட நிலைமை. இதுதான். இது யார் டாக்டர், யார் நர்ஸ், யார் இதுன்னு தெரியாது. யாருக்குனாலும் வருவாங்க, போவாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இங்கே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விவசாயம் தான். இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க. அப்படியே இருந்தாலே உங்களுக்கு ஆப்ரேஷன் தான். ஏன்னா இங்கே உள்ள டாக்டருங்க அப்படி காசு தான். காசுக்காக தான் எல்லாமே. காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், முடியலைன்னா நம்ம தானே போவோம். இங்கே அப்படி கிடையாது. ஊரில் வந்து அதுக்குன்னு ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, ஒரு லேடி வச்சுருக்காங்க. அவங்கள பிடிச்சி தான் இவங்க வந்து அழைச்சிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ன்றத இன்னொருத்தவங்க இருப்பாங்க, புரோக்கருங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புரோக்கருங்க நிறையா இருக்காங்க. டாக்டர் இருக்காங்களா இல்லையோ, புரோக்கருங்க நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு புரோக்கருங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணணும், புரோக்கருங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து எங்கெங்கே ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வர மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று அவங்க அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னே என்ன ஹாஸ்பிட்டல்னே தெரியாமல் புரோக்கர் மூலியமாக இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்னு காமிக்கிறாங்க. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. நேற்று ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைய எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்க. பால்கனி, இது வந்து ஹாஸ்பிட்டலோட பால்கனி. இந்த பால்கனியில் தான் வச்சுருக்காங்க பாருங்க. சைட்டாக 110 টাকা போச்சு. இதான் பால்கனி, இந்த ஹாஸ்பிட்டல் பால்கனி. இதான் என் நாத்தனார் பாருங்க எங்கே வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த பெட்டுக்கான எதுவுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சும்மா எப்படி சொல்கிறது, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சூப்பராக இருக்கும்ல இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இது ஹாஸ்பிட்டலோட பால்கனி. இதில் மொத்தமாகவே 3 பேஷண்ட் தான் இருக்காங்க. கெட்டில் பேஷண்ட் அங்கே மாற்றி किती लोग छे? लोकला छे नहीं ना, बेसी नीचे ना 10-12 जन का আছে। हमारे इतने खाली 2 जन खाली छे ना, তাই অতি একজন বুঝি மொத்தமே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 3 பேர் தான். 3 பேரா 4 பேரான்னு தெரியலை சரியா. இதான் 3 பேர் தான் இருக்காங்க. நாத்தினா பாருங்க பால்கனியில் வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண பிள்ளை அது. எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு தலைவாணியோ இல்லை ஒரு பெட்டோ எதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி வீட்டில் கூட நல்லா வந்திருக்கும்லன்ட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கிட்ட வந்து இங்கே பாருங்கள், இங்கிட்ட எங்களுக்கு தங்குறதுக்காண்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீகாரில் வந்து ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், ப்ரைவேட். இது வந்து ப்ரைவேட்.
எவ்வளோ செலவானுச்சு என்னன்னு அப்புறமா சொல்கிறேன் பாருங்க. அங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்களா, இது வந்து நர்ஸும் கிடையாது, நர்ஸுங்க மாதிரி தங்குற ரூம் இது தங்கியிருக்காங்க. எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரைவேட்டு இது மொத்தமாக ஆப்ரேஷன் பண்ணுறது மட்டும் வந்து 13,000 கேட்டிருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு வந்து 7,000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் பனிக்கூடம் ஏற்கனவே உடஞ்சனால வந்து இதாகலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 13,000. ஏன்னா வந்து ஆப்ரேஷன்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்களோட மைண்ட் ஃபுல்லாகவே அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும். ஏன்னா காசு வேணும்ல. நார்மல் டெலிவரினா 5,000 முடிஞ்சுது. ஆப்ரேஷன் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 30,000 வரையும் அவங்க வந்து காசு வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து யாருக்குமே நாங்கள் நேற்றுலேருந்து வந்திருக்கோம். நேற்றுலேருந்து 3 பேர், ஒரு பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் இங்கே 3 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 பேர். 4 பேருக்குமே வந்து ஆப்ரேஷன் மட்டும்தான், வேறு எதுவும் பண்ணலை. இங்கே வந்து நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் கிடையாது. எஃபிஆரை பொறுத்தவரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் எஃபிஆரில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுற பிள்ளைங்க, அப்படி உழைக்கக்கூடிய பிள்ளைங்க, அவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்ற இயற்கையான சாப்பாடு சாப்பிடக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் சி செக்ஷன் ஆகவும் தெரியல. எல்லாமே காரணம் இந்த டாக்டருங்க தான். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க தான், புரோக்கருங்கெல்லாம் காசுக்காக தான் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து என்னை பொறுத்தவரையும் 80% ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் இந்த ரூம்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் கிட்ட இருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு 8 பேர் இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, நான் அவங்கள்ட்ட போய் கேட்கவும் இல்லை. ஸோ இதுதான் ஹாஸ்பிட்டல் நிலமை. இதெல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 30,000 வரை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண இங்கே வந்து குழந்தையெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்கள்ல, தொடச்சி கிடச்சி பண்ணுவாங்க. அந்த இடம் அதுதான் இங்கே வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் யார் யார் வந்துருக்கோம், நானே, எங்கள் அம்மா, என் நாத்தனாரோட அம்மா, மாமியார். தேட்டர் பாருங்க, ஆப்ரேஷன் தேட்டர் பாருங்க. இங்கே தான் சிசர் பண்ணுறாங்க, சிசரியன். அதனால ऑपरेशन थिएटर आगे कितना छुआ रोड आगे 3 बार ना 3 छुआ अगला छुआ नॉर्मल ना गोरते हो गए ना अम्मा नॉर्मल इतनी गाली से जाए हाँ இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாம் பீகாரோட ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லேடி பேசினாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஏற்கனவே 2 குழந்தை வந்து வீட்டில் நார்மல் டெலிவரி, வீட்டில் ஆனது வந்து நார்மல் டெலிவரி. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு அது வந்து சிசேரியன் மாற்றுறாங்க. மொத்தம் 4 குழந்தை, 3 குழந்தை வீட்டில் வந்து நார்மலாக, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் சொல்லுவாங்க.
வந்த பிறகு ஆப்ரேஷன் ஆகிடுச்சா. அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. மொத்தமாகவே நான் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, மொத்தமாக 4 பேர். அங்கிட்ட 2 பேர், இங்கிட்ட 2 பேர் இருக்காங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கு அவங்க இருந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்களாம் கேஸெல்லாம் வந்து அந்த இப்போ நம்மளாம் வந்து கேஸெல்லாம் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி எல்லாருமே சிசேரியன் தானே, எப்படி 7 நாள் 5 நாள் தங்க வைப்பாங்க. ஸோ இதுதான் பீகாரோட ஹாஸ்பிட்டலோட நிலைமை. எங்கே போனாலுமே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கலாம். நாங்கள் இன்னொரு ஓப்படியாகலாம் பண்ணது வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட அதில். இதுதான் எப்போதுமே இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. நான் வந்து இதை வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. ஸோ இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லணும்னு சொல்லலை. ஸோ இங்கே உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க, இங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, இங்கே உள்ள டாக்டர் எப்படி இருக்காங்க, இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காங்கன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி எதுவும் நான் வந்து தப்பாக சொல்லணும்னு சொல்லலை. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம ஊரை விட இந்த ஊரில் எவ்வளோ பின்தங்கி இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது. நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் குழந்தை பிறந்துச்சு. நம்ம தஞ்சாவூர் ஜிஹெச்சில் தான் பிறந்துச்சு. நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. என்ன 5 நாள் மொத்தமாக எனக்கு 5 நாள் பெயின் இல்லாமல் 5 நாள் இருந்தால் நார்மல் தான் ஆகும்னு சொல்லி அவ்வளோ நேரம் என்னை காக்க வச்சு. நான் கூட என்னை ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்க, எனக்கு குழந்தை தான் வேணும், குழந்தை முக்கியம், எனக்கு ஆப்ரேஷன் நார்மல் டெலிவரி அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து தம்பியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அப்படியுமே என்னை மிரட்டினாங்க. இவனுக்கு நார்மல் தான் ஆகும், ஒழுங்காக நிதானமாக இரு அப்படின்னு தான் சொல்லி என்னை இது பண்ணாங்க. அதே மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. நான் இங்கே அப்படி கிடையாது. வந்தாங்களா, உள்ளே தூக்கி போட்டாங்களா, புடவை கூட மாற்றலை. அந்த ஒப்பியாக்கெல்லாம் 2 மாதம் குழந்தைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒப்பியா குழந்தை பிறக்கக்குள்ள அந்த பிள்ளை புடவையே கூட மாற்றலை. அப்படியே கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு ஒரு டெஸ்ட்டும் எதுவும் எடுக்கலை. அவ்வளோவா நான் ஒன்றும் டெஸ்ட் எடுக்கலை. எடுத்துகிட்டு போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி கையில் குழந்தைய கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த ஃபஸ்ட்டு சீரை வந்து பிரச்சனையாகி சரியாக தைக்காமல் மறுபடியும் தையல் போட்டு அதுலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சு மறுபடியும் தையல் போட்டு அப்புறம் மறுபடியும் சலம்லாம் வச்சு மறுபடியும் தையல் போட்டு 3 தையல் போட்டுருவாங்க அந்த பிள்ளைக்கு. அந்த 2ஆவது தையலும் 3ஆவது தையல் ஃப்ரீ. ஏன்னா அது அவங்க பண்ண மிஸ்டேக்கானால நல்லா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. பீகார் மக்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வீடியோ, மனசு கஷ்டப்படுறமான வீடியோ. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் பண்ணேன், மற்றபடி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து மணி 9 ஆகிடுச்சு. இன்னும் கேட்டு இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணோன்னே நாங்கள் வீட்டுக்கு, நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். இது காலையில் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதில் வந்து இது வரைக்குமே எதுவுமே சாப்பிடல. நேற்று நைட்டு மட்டும் 2 சமோசா வாங்கி கொடுத்தாங்க. தங்கச்சி, அதாவது என் நாத்தனாரோட இருப்பாங்க தருண், சமோசா வாங்கி கொடுத்தான். சமோசா கேக் வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் நம்ம செட் ஆகலை. இனிமேல் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிடணும். இன்னொரு எப்படி லைக் பண்ண முடியும். சாப்பிடணும். தேங்க்யூ.